ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 1.5 பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் காம்போசிஷன் ஜி மற்றும் ஜி காம்போசிஷன் எஃப்ஐ காண்க. எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் என்பது சரியாக சோதிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 இது கொடுத்துருக்காங்க, 5 டிவிஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதில் உறவுகள் சார்புகள்லாம் பார்த்தோம். இதில் காம்போசிஷன் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதாவது எஃப் பார்த்தோம், அடுத்தது இது எஃப் ஆஃப் எக்ஸா, அடுத்தது பார்க்குறது தான் ஜி ஆஃப் எக்ஸ், ஓகேவா? 3 இது போடுறது தான் 3 சார்புகள், ஓகேவா? அதுதான் காம்போசிஷன் சொல்கிறாங்க. இதிலேருந்து இன்னொரு இதுக்கு போடுறது தான் காம்போசிஷன், ஓகேவா? அடுத்தது சம் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 இது கொடுத்துருக்காங்களே, எஃப் காம்போசிஷன் ஜி, அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஃப் காம்போசிஷன் ஜி பார்க்குறோம், ஓகேவா? அது எஃப் காம்போசிஷன் ஜி எழுதியாச்சு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும், ஓகேவா? அடுத்து இந்த காம்போசிஷன் பதில் இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மேலே கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷன் அதை எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கோம்ல, அதை எழுதிக்கிட்டு, அதாவது இந்த எக்ஸுன்ற இடத்துல நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட போகிறோம். லாஸ்ட்டாக தானே வந்திருக்கு, அதனால் இந்த செம்மை எழுதிக்கிட்டு எக்ஸுன்ற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட போகிறோம். அதுமாதிரி இங்கேயும் எக்ஸுன்ற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட போகிறோம், ஓகேவா? அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸ்னால் அது எக்ஸுன்னு தான் அர்த்தம், ஓகேவா? இங்கே எஃப் காம்போசிஷன் ஜி கொடுத்துருக்கனால தான் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எஃப் எழுதிட்டு செகண்டில் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சா, -6. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சம்லையே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் -6, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுங்க. அடுத்தது செகண்ட் என்னது, ஜி காம்போசிஷன் எஃப். அடுத்தது அதை எப்படி எழுதுவோம், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஈக்குவல் டு இந்த காம்போசிஷன் பதிலாக இன்னொரு ப்ராக்கெட் போடுவோம், ஜி ஆஃப் ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராக்கெட், ஓகேவா? அது எழுதியாச்சு. சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும், ஓகேவா? ஏன்னா இங்கே லாஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, இது ஃபுல்லாக எக்ஸுன்னு தான் அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸுன்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் போகிறோம். அதேமாதிரி இங்கேயும் எக்ஸுன்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போடுறோம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மு எக்ஸ் -6, அதை எழுதிக்கிட்டு எக்ஸ் -6 த ஹோல் ஸ்கொயர். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் -6, செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் -6 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டும் வேறு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நாட் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டுமே சமம் இல்லை. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சம். அடுத்து செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 2/x. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² -1. அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி, எப்போவுமே ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி தான், ஏன்னா அதானே சம் கொடுத்துருக்காங்க, அதான் எஃப் காம்போசிஷன் ஜி, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது செகண்டு ஜி காம்போசிஷன் எஃப். ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி போடலாம். எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம். அடுத்தது இந்த காம்போசிஷன் பதிலாக இன்னொரு ப்ராக்கெட் போடுறோம், ஓகேவா? அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x. இந்த எக்ஸுன்ற இடத்துல லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸுன்ற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் போடுறோம், ஓகேவா? 2/g ஆஃப் எக்ஸ் அதை எழுதிட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2/g ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன சம்மு கொடுத்துருக்காங்க, 2x² -1, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப். அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப்க்கு பதிலாக என்ன, எஃப் பக்கத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோம். அடுத்து இந்த காம்போசிஷன் பதிலாக இன்னொரு ப்ராக்கெட் போடுவோம், ஓகேவா? அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² -1ன்னு சம்லே கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸு, அதை போடணும். எக்ஸுன்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் த ஸ்கொயர் -1. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சம்மு, 2/x த ஹோல் ஸ்கொயர் -1. 2 பண்ணால் 4, எக்ஸை பண்ணால் x² -1.
2 × 4 8 8/x² - 1 இது செகண்டு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு 2/2x² - 1 இங்கே என்ன கிடச்சிருக்கு 8/x² - 1. அப்போ ரெண்டும் வெவ்வேறு வந்திருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டும் அதனால் நாட் ஈக்குவல் டு. அப்போ எஃப் நாட் ஆஃப் காம்போசிஷன் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப். ஓகேவா? செகண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்டு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x + 6/3. அடுத்த ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - xன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன கண்டுபிடிப்போம்? எஃப் காம்போசிஷன் ஜியா. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிப்போமா? அடுத்து இந்த காம்போசிஷன் பதிலாக ப்ராக்கெட் போட்டுப்போம். அடுத்தது இது ஃபுல்லாக என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x + 6/3. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? இது ஃபுல்லாக ஜி ஆஃப் எக்ஸ். எக்ஸுன்ற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸு, இங்கே எக்ஸுன்ற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் போடணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸு + 6/3. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 - x + 6/3. 3யும் 6யும் ஆட் பண்ணால் 9. 9 - x/3. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இது. அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அடுத்தது இந்த காம்போசிஷன் பதிலாக ப்ராக்கெட் போடுவோம். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸு 3 - xன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸுன்ற இடத்துல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோம். இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸு, இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ 3 - எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? x + 6/3. அப்போ 3 3 9. 9 - x + 6/3. அடுத்தது மைனஸை உள்ளே விட்டு போயிருப்போம். அப்போ -x -6 ஆகும். இப்போ 9ல் 6 போச்சுன்னா 3. 3 - x/3. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு? 9 - x/3. இது 3 - x/3. அப்போ ரெண்டும் வெவ்வேறாக இருக்குது. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். ரெண்டுமே சமம் இல்லை. அடுத்து ஃபோர்த்து எஃப் ஆஃப் எக்ஸு 3 + x, ஜி ஆஃப் எக்ஸு x - 4. அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அடுத்தது எஃப் காம்போசிஷன் பதிலாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸு 3 + எக்ஸா, எக்ஸுன்ற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம். அது மாதிரி 3 + ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x - 4 எழுதியாச்சு. இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 3ல் 4 இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ -1 x - 1. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி காம்போசிஷன் எஃப். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சா? அடுத்தது இது என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x - 4 அதை எழுதிக்கணும். x - 4. அடுத்தது 3லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்னது? -1. அப்போ x - 1. அப்போ ஃபஸ்ட்டும் x - 1, செகண்டும் x - 1. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். அடுத்தது ஃபிஃப்த்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² - 1, ஜி ஆஃப் எக்ஸு 1 + x. ஃபஸ்ட்டு எப்போவுமே எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிப்போமா? அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சா? எஃப் ஆஃப் 4 எக்ஸுன்ற இடத்துல என்ன போடுவோம்? ஜி ஆஃப் எக்ஸுன்னு போடுவோம். -1 ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + x. எஃப் இன்ட்டு 1 + x ஹோல் ஸ்கொயர் -1. இது a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a² + b² + 2ab -1. இது எல்லாத்தையும் உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணால் 4 + 4x² + 8x -1. 4x² + 8x. இங்கே 4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ +3. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப். அடுத்தது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. ஜி ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி இது வந்து எக்ஸுன்னு தானே அர்த்தம். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 + எக்ஸா? 1 + x. எக்ஸுன்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு போட்டுறணும். எஃப் ஆஃப் எக்ஸு 4x² -1. 1 கேன்சல் ஆயிரும். ஏன்னா +1 -1 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து 4x². ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 4x² + 8x + 3. செகண்ட் ஈக்குவேஷன் 4x². அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல். எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். ஓகே, இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு.